வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒன்பிளஸோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒன்பிளஸ் நாட் பட்ஸ் 2R இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே கொடுக்கல. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெக்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. சும்மா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சைனாவில் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா டீப் கிரே கலர் தான் வந்து இருக்குது. சரி ஓகே, இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு குட்டி சீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பர்ச்சேஸ் பண்ணுற அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக இந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு இந்த சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஒன்பிளஸோட சிக்னேச்சர் ரெட் கேபிளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட் ஸ்டிக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெட் கேபிள் கிளப் கார்டு அது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூசர் மேனுவல், இது சும்மா சேஃப்டி அண்ட் வாரண்டி கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வைஸ் நல்லா சூப்பராக தான் வந்து இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அதோட ரிவ்யூவில் போல வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்கறதுக்கு அப்படியே நமக்கு வந்து ஒன்பிளஸ் நாட் பட்ஸ் 2 மாதிரியே வந்து இருக்குது. பெருசாக எந்த வித டிஃப்ரென்ஸுமே வந்து இல்லை. அண்ட் பில்டு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே நல்ல ஸ்மூத்தான ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால இதுவுமே பார்க்குறதுனால ஒரு ப்ரீமியமான லுக் கண்டிப்பாக வந்து கொடுக்குது. அண்ட் ஹிஞ்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹிஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி டைப் சி இப்போ சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அண்ட் லிட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே நெவர் செட்டில்ங்கிற ஒரு டெக்ஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்டிங் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்க்குறதுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒன்பிளஸ் நாட் பட்ஸ் 2 மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க மாதிரி இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டான ஸ்டெம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸியான ஸ்டெம் வந்து இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கர்வியான ஸ்டெம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக நான் வந்து இந்த கர்வியான ஸ்டெம் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிட் அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலையுமே நமக்கு வந்து நல்ல ஆங்குலரான இனிய டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்காவாக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் டெஸ்ட் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிட்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸில் தான் வந்து இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால அது போட்டுட்டு யூஸ் பண்ணால் நம்ம அது காதில் இருக்கிறதே வந்து தெரியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. அண்ட் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒன்பிளஸ் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பிளஸ் ஃபாஸ்ட் பேருமே சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதனால் அது பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் ரேஞ்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP55 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்லேருந்து அநேகமாக இதில் தான் வந்து இவ்வளோ சூப்பரான ரேட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் அது மட்டும் இல்லாமல் டஸ்ட் ப்ரூஃபாகவுமே பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கும். ஸோ சூப்பர். அப்புறம் லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 94 மில்லிசெகண்ட்ஸ்க்கான ஒரு லேட்டன்சி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல லேட்டன்சி ரேட் தான். ஆனால் ரொம்ப சூப்பர்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போலாம் 1000 ருபீஸ் கீழே இருக்க இயர்பட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 50 மில்லிசெகண்ட்ஸ் கிட்ட லேட்டன்சி ரேட் வந்து தராங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான லேட்டன்சி வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம சுத்தமாக எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். கேமிங்க்குமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக நான் வந்து நோட்டீஸ் பண்ணல. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவுமே லிமிட்டடான ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே நம்ம வந்து
ஹே மெலடிங்கிற ஒரு ஆப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ உங்கள் பேசிக்காக கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் என்னென்னங்கிறத வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளேலனா பாஸ் ஆகும். டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். கால்ஸ் அப்போ நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா ஆன்சர் காலோ இல்லை வந்து என் காலோ வந்து பண்ணோம். அண்ட் 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அண்ட் பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 38 ஹவர்ஸ்க்கான ஒரு வெறித்தனமான மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால்ஸ்க்கு மட்டும் எவ்வளோ பேட்டரி லைஃப் கிடைக்கும், மியூசிக் மட்டும் எவ்வளோ பேட்டரி லைஃப் கிடைக்குங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்டாக அப்படியே ஓப்பனாக வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஸோ அதனால் பேட்டரி லைஃப் பற்றி நம்ம இந்த இயர்பட்ஸில் வந்து கவலையப்பட தேவையில்லை. நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கால்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து டூயல் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு வந்து சொல்லுவேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த OnePlus Nordbuds 2 இருந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹே மெலடின்னு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் மெயினாக பார்த்தீங்கன்னா OnePlus ஃபோன்ஸ் இல்லாதவங்களுக்கு தான். நீங்கள் ஒரு OnePlus ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே வந்துடும். ஸோ இந்த ஆப் மெயினாக பார்த்தீங்கன்னா OnePlus யூசர்ஸ்க்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவலைசர் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஈக்குவலைசர் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ், பேஸ், போல்ட். ஸோ இந்த ஈக்குவலைசர் மோடோட சவுண்ட் எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து நான் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த 3 ஈக்குவலைசர் மோடுமே பிடிக்கலன்னா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டம் ஈக்குவலைசருமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோடு எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட செட்டிங்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக வந்து கொடுக்கல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 12.4 mm ஒரு பெரிய டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பெரிய டிரைவருக்குனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஆடியோ வந்து இருக்குது. இது போக வந்து டால்பி அட்மோஸ்க்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் OnePlus ஆப்பில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் மோட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து போதுமான அளவு வந்து இருக்குது. ஸோ பேஸ் மோட் போனீங்கன்னா நீங்கள் வந்து இன்னுமே வந்து ஒரு பூஸ்டடான பேஸ் உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து கிடைக்கும். அண்ட் அதில் பிரைட் மோடுன்னு ஒரு மோட் இருக்கும். ஸோ அந்த மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் கம்மி பண்ணி ட்ரெபிளும் மிட் டோன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மோட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எதுவுமே பிடிக்கலன்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் கஸ்டம் யூக்யூமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus ஆப்பில் வந்து ஹே மெலடி ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2200 rupeesக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ஜஸ்டிஃபைபிள்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 2200 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2200 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக மாசாக இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு OnePlus யூஸராக இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா OnePlus ஃபாஸ்ட்பேர் அது மாதிரி உங்களுக்கு ஒரு சில குட்டி ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிடைக்கும். அண்ட் மற்ற ஆண்ட்ராய்டு யூசர்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஹே மெலடி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா iOS யூசர்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா iOSல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹே மெலடி ஆப்க்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாச்சும் இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.